புலனின்பம் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையானது புலனுகர்ச்சியினால் நாசமாக்கப்பட்டு வருகிறது. இதனை கிருஷ்ண உணர்வினால் மட்டுமே நிறுத்த முடியும். ஆனால் பிரகலாத மகாராஜர் இங்கே கூறுகிறார், கிருஹ விரதானாம் என்ற நிலையில் இருப்பவர்களால் கிருஷ்ண உணர்வினை அடைய முடியாது. கிருஹ விரதானாம் என்றால் குடும்ப வாழ்க்கை அல்லது புலனுகர்ச்சியின் வாழ்வில் அதிகமான ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் என்று பொருள். அவர்களுக்கு கிருஷ்ண உணர்வினை அடைவது மிகவும் கடினமானதாகும். பிரகலாதர் தன்னுடைய தந்தையான ஹிரண்யகசிபுவிடம் இதனை பேசிக் கொண்டுள்ளார். பிரகலாதர் ஒரு பக்தர், ஆனால் அவருடைய தந்தையோ பணத்திலும் பெண்ணிலும் ஆர்வம் கொண்டிருந்த பௌதிகவாதியாவார். எனவே ஹிரண்யகசிபு தனது மகனிடம் சவால் விடுத்தான், நீ இந்த கிருஷ்ண உணர்வை எங்கிருந்து கற்றுக்கொண்டாய்? பிரகலாதர் எளிமையான முறையில் பதிலளித்தார், மதிர்ன கிருஷ்ணே பரத ஸ்வதோ வாமிதோ பிபதேத கிருஹ விரதானாம். பௌதிகமயமான வாழ்விற்கு அடிமையாக இருப்பவர்களால் மற்றவர்களிடமிருந்து கேட்பதினாலோ தங்களுடைய சொந்த கற்பனையினாலோ மாபெரும் மாநாடுகளில் கலந்து கொள்வதாலோ கிருஷ்ண உணர்வின் அறிவை பெற இயலாது. மேலும் பகவத்கீதையில் 2.44 கிருஷ்ணர் கூறுகிறார், போகேஸ்வர்ய பிரஸ்தானாந்தயாபகிருத சேத்சாம் விவசாயாத்மிகா புத்திசமாதவ் ந விதியதே. பௌதிகமயமான வாழ்க்கை முறையில் மிகவும் பற்றுடையவர்களால் கிருஷ்ண உணர்வில் உறுதியை பெற இயலாது. பௌதிகமயமான வாழ்க்கை என்றால் புலனுகர்ச்சி என்று பொருள். ஆன்மீக வாழ்விற்கும் பௌதிக வாழ்விற்கும் என்ன வேறுபாடு? அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சார்ந்த இந்த இளைஞர்கள் ஆன்மீக வாழ்வை ஏற்றுள்ளனர். இவர்கள் புலனுகர்ச்சியின் வழிமுறையினை நிறுத்திவிட்டனர் என்பதே இதன் பொருளாகும். தகாத பாலுறவு, மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம், போதை வஸ்துக்கள், இதுவே பௌதிகமயமான வாழ்க்கையாகும். ஆன்மீக வாழ்வை பயிற்சி செய்பவர்கள் இந்த பாவகரமான பயிற்சிகளை கட்டாயம் விட்டொழிக்க வேண்டும். நாம் பௌதிகமயமான வாழ்வினை தொடர்வோம் எனில், அப்போது கிருஷ்ண உணர்வினை புரிந்துகொள்வது நமக்கு மிகமிக சிரமமானதாக இருக்கும். ஏனெனில் பிரகலாதர் இங்கே கூறுவது போல பௌதிகவாதியின் புலன்கள் கட்டுப்பாடற்றவை. எனவே நீங்கள் உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை விரும்புவீர்களேயானால், பௌதிக பந்தத்திலிருந்து உண்மையிலேயே விடுதலை பெற விரும்புவீர்களேயானால், புலன்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே மனித பிறவியின் நோக்கமாகும். மனித வாழ்க்கையானது பூனைகள், நாய்கள் மற்றும் பன்றிகளை நகல் செய்வதற்கானது அல்ல. ஸ்ரீல பிரபுபாதர் உபன்யாசம் மொரிஷியஸ் -1975. கேள்வி: நாம் ஏன் இந்த ஜட உலகிற்கு வந்திருக்கிறோம் என்பதை நான் அறிந்ததிலிருந்து, நான் என்னை தாழ்ந்தவனாகவும் பாவியாகவும் இருப்பதாக உணர்கிறேன். அப்படி நினைப்பது சரியா? ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி: மிகவும் நல்லது. நாம் அனைவரும் மிகவும் பணிவாக இருக்க வேண்டும் என்று சைதன்ய மகாபிரபு கூறினார். தன்னை மிகவும் பாவம் செய்தவனாகவும் தாழ்ந்த நிலையில் விழுந்தவனாகவும் நினைப்பது ஒருவரின் அடக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அடக்கமான மனநிலை ஒருவரது உற்சாகத்தை இழக்க வைக்கக்கூடாது. ஒருவர் தன் தாழ்ந்த நிலையை தொடராமல் உற்சாகமாக இருக்க வேண்டும். நான் பாவம் செய்ததால் கிருஷ்ண பக்தி செய்யக்கூடாது என்று ஒருவர் நினைக்கக்கூடாது. பாவம் செய்ததால் நாம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது பிரச்சினைகளை நம்மால் தீர்க்க முடியும். தவத்திரு ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி குருமகாராஜர். ஜூன் 25, 2023. கொல்கத்தா, இந்தியா.